நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனல் மூலியமா திருப்பி நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்க ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இப்படி இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி எனர்ஜி அண்ட் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். அதாவது மியூசிக் லவருக்கு பிடிச்ச இயர்ஃபோன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நேராக டியூட்டோரியலுக்கு போயிடலாம். லெட்ஸ் கோ. ஹலோ. ஓகே, இப்போ நம்ம டியூட்டோரியலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்ட்ரோல் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு இயர்ஃபோன் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ரைட். ஸோ as usual ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கங்க. ஸோ கிரியேட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ரைட் பிளேன் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த வாட்டி நம்ம ஸ்ப்ளைனில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பாயிண்ட் ஸ்ப்ளைன் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்படி ஒரு 3 பாயிண்ட் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க. தென் நம்ம இப்போ டிமென்ஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுக்கு இதுவும் நம்ம ஹாரிசான்டல் வெர்டிக்கலில் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுவும் ஹாரிசான்டல் வெர்டிக்கலில் வச்சுக்கலாம். ஓகே, தென் ப்ரெஸ் D ஃபார் டைமென்ஷன். ஸோ as usual உங்கள் டைமென்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட இயர்ஃபோனோட diameter is 17. ஸோ லெட்ஸ் மேக் half of them. ஸோ 8.5 millimeter. ஓகே, ஸோ ஹைட்டு is 8. ஸோ half of 8 is 4 and then total should be 8. ஓகே, ஜூம் பண்ணுங்க. and then இதுவும் இந்த பாயிண்ட்ஸ்க்கும் லெட்ஸ் மேக் இட் டு 2. இது வேற ஒன்று என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ஆக்கிக்கோங்க. அண்ட் தென் இதுவும் ஆக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த ஷேப்பில் ஒரு இது வந்துடும். ஓகே, ஸோ லெட்ஸ் மேக் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இது லெட்ஸ் மேக் இட் டு 2 மேபி 1.5. ஓகே, 1.5 எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஆங்கிள் மேபி ஒரு 15 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஸ்கெட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் என்ன மீனிங்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபுல்லி டிஃபைன். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்கெட்ச். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்சில் ஒர்க் பண்ண போகிறோம். சாலிட் ஒர்க்ஸில் எப்படி சர்ஃபேஸ் மாடலிங் இருக்கோ அதே மாதிரி Fusion 360 we call it patch. ஸோ பேட்சில் தான் நம்ம இங்கே சர்ஃபேஸ் மாடலிங்கை நார்மலியாக பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் we gonna work on the சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மறுபடியும் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் போக ப்ராக்டிஸ் பண்ணால் அது நார்மலாக ஆயிடும். ஆல்ரைட். ஸோ எனக்கும் போகிறப்ப அது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஐ கெப்ட் ஆன் ப்ராக்டிஸிங், ஸோ அது எனக்கு நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் நீங்கள். ஸோ லெட்ஸ் பேக் டு தி டியூட்டோரியல். ஸோ revolve. ஓகே, செலக்ட் this and axis, select the center axis. ஸோ உங்களுக்கு அப்படி ஒன்று கிடச்சிடும். ஆல்ரைட். ஓகே, ஸோ திருப்பியும் கிரியேட் ஸ்கெட்ச். இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கிளிக் P ஃபார் ப்ராஜெக்ட். தென் we're gonna click this. பாடிஸ் எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாடிஸ் சுற்றி உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் உங்களுக்கு ஒரு லைன் வந்துடும். ஆல்ரைட். ஸோ அதுலேருந்து இப்படி ஒரு லைன் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ அந்த லைனோட ஆங்கிள் ஐ திங்க் குட் பி ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி. ஓகே, ஸோ அந்த லைனோட ஆங்கிள் குட் பி 70 or 75. ஓகே, லெட்ஸ் மேக் இட் டு 70. I think 70 is fine. Yeah. And then stop sketch. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we're gonna do trim. Okay, trim tool கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரிம் டூலை இது பண்ணோன்னே அந்த வரைஞ்ச லைனை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இந்த ரவுண்ட் எடை அது ஹைலைட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் இப்படி ட்ரிம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இப்படி ஒரு ரவுண்டாக ஒன்று வரும். ரைட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இயர்ஃபோனோட ஸ்டெம் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ கிரியேட் ஸ்கெட்ச், செலக்ட் தி ஃப்ரண்ட் பிளேன். இந்த ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ we gonna make it இப்படி ஒரு லைன் ஒன்று போட போகிறோம். ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் லைன் இப்படி ஒன்று சேர்ப்போம். ஓகே, ஸோ வாங்க இதை டைமென்ஷன் பண்ணலாம். ஸோ gap is 2 I think. Yeah, then இதுவும்
4.5. ஓகே, ஸோ இது நான் 20 எடுத்துக்கிறேன். இதை ஒரு மேக் இட் 10. Yep. ஸோ இதுவும் இந்த பாயிண்ட்டும் எனக்கு வந்து ஈக்குவலாக வேணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 லைனுக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு தென் இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து நீங்கள் சென்டர் பார்க்கணுன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரையாங்கிள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு லைன் ஹாரிசான்டல் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் a center mark. So it's automatically half of 4.5 இங்கே வந்துடும், அதாவது 2.25 வந்துடும். ஸோ next நம்ம என்ன பண்ண போகிறோம், we're going to choose revolve. Okay, இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. and then we're going to select the axis. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன்லேயே உங்கள் ரிவால்வ் வந்துடும். and then that's all. click OK, இப்படி வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன ஹோலியும் இந்த பெரிய ஹோலியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம லாஃப்ட் பாய்க்க போகிறோம். ரைட், ஸோ செலக்ட் திஸ் அண்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப்பில் ஒரு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கனெக்டடில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை கர்வேச்சர் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேபி I'll go for tension this or curvature கீழே செகண்ட் ப்ரொஃபைலில். ஐ திங்க் டென்ஷன் இஸ் பெட்டர் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் செக். ஸோ செகண்ட் ப்ரொஃபைலில் ஐ மேபி கோ ஃபார் டென்ஷன். ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் மீ நான் டென்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஸோ பாதி வேலை நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 3 பாடி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், கிரேட் ஸ்கெட்ச். ஓகே, அண்ட் தென் சென்டர்லேருந்து லெட்ஸ் மேக் இட் டு diameter 14. ஓகே, ஸ்டாப் ஸ்கெட்ச். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பாடியில் ஸ்ப்ளிட்டிங் டூல்ஸில் வரைஞ்ச இப்போ சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று கிடச்சி. ரைட், ஸோ இப்போ எத்தனை பாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி 1, பாடி 2, பாடி 3, பாடி 4 அண்ட் பாடி 5. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் பாடியை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ கோ ஃபார் ஆஃப்செட். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே ஒரு -1 கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பாடி வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாடியை நீங்கள் ஹிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் 1 mm இஸ் ரொம்ப உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி I'll go for 0.5 மேபி. ஸோ ஒரு பாடி இப்படி உள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடியை நான் ஹிட் பண்ணினேன். ஆல்ரைட், ஸோ இப்போ திருப்பியும் என்ன பண்ண போகிறோம், நம்ம திருப்பியும் இங்கே லாஃப்ட் பாய்க்க போகிறோம். ஸோ லாஃப்ட், செலக்ட் த பிகர், ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் த செகண்ட், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் உங்களோட இதை வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுன்றது. ஸோ மேபி I'll go for கனெக்டாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு பாடி வந்துடும். ஆல்ரைட், ஸோ இது வரைக்கும் உங்களுக்குலாம் தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இயர்ஃபோனுக்கு நம்ம ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறோம். பிகாஸ் சர்ஃபேஸ் மாடலிங்கில் அல்லது பேட்ச் மாடலிங்கில் என்றைக்குமே வந்து திக்னஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம திக்னஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சாலிட் ஒர்க் பண்ணிங்கன்னா சாலிட் மாடலிங்கில் சர்ஃபேஸ் மாடலிங்கில் உங்களுக்கு நீங்கள் திக்னஸ் கொடுக்க முடியாது. ஸோ நீங்களாம் வரைஞ்சி முடிச்சுட்டு தான் நீங்கள் திக்னஸ் கொடுக்க முடியும். அதே அப்ளிகேஷன் தான் இங்கேயும் நம்ம ஃபியூஷன் 360லையும் பேட்சில் நம்ம இனிஷியலாக நம்ம திக்னஸ் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் வி ட்ரான் அப்போ தான் நம்ம திக்னஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஃபர்கெட், நம்ம இப்போ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு பாடிலாம் இங்கே தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த தேவையான பாடின்னு இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு தேவையான பாடி 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 1 வந்து நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கோ ஃபார் ஸ்டிச். ஓகே, செலக்ட் பாடி 2, பாடி 3, பாடி 4, பாடி 5, பாடி 6, பாடி 7.
ஓகே. ஸோ இந்த பாடி ஒன் நம்ம பாய்க்கல. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ்ல போட்டுக்குங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் தெளிவாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், மேபி வி கேன் கோ ஃபார் ஃபில்லட். ஓகே, ஃபில்லட் எடுத்துக்கோங்க. ஃபில்லட் மேபி ஒரு 0.4 0.4 or 0.6. 0.6 is fine. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உள்ள ஒரு 0.3. 0.3 is fine I guess. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம செக்ஷன் அனாலிசிஸில் போய் பார்ப்போம். ஸோ செக்ஷன் அனாலிசிஸில் ஏதாச்சும் உள்ள நம்ம உள்பகுதியில் நம்ம ஏதோ ஃபில்லட் கொடுக்கலாமா அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஸோ லெட்ஸ் லுக் ஃபார் தி ஷார்ப் எட்ஜஸ். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் இங்கே லைட்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஃபில்லட். இந்த இடத்துல ஒரு 0.2 கொடுத்துக்கலாம். ஓகே. எனிதிங் எல்ஸ் ஷார்ப் எட்ஜஸ்? எனக்கு தெரிஞ்சு வேறு இடம் இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபில்லட் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஓகே இருக்குது சோஃபா. ஸோ க்ளோஸ் த அனாலிசிஸ். ஸோ நம்மளோட சர்ஃபேஸ் இஸ் டன். ஆல்ரைட். ஸோ ஒன்ஸ் ஃபில்லட்லாம் பண்ணணும். இப்போ நம்ம திக்கன் பண்ண போகிறோம். ஸோ திக்கன் பண்ணுறதுக்கு லெட்ஸ் கோ டு மாடிஃபை, create. திக்கனில் இருக்கும். ஸோ செலக்ட் த பாடி. ஓகே. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் -0.8. ஏன்னா உள்ளே தான் திக்கன் பண்ணணும், வெளியே பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் வெளியே திக்கன் பண்ணுனா உங்களோட இயர்ஃபோன் ரொம்ப பெருசாயிடும். நான் அந்த மிஸ்டேக் ஏற்கனவே பண்ணேன். ஸோ அந்த மிஸ்டேக் கடைசியில் நான் காட்டுறேன். நான் பண்ண மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 0.8 or 0.9 ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் 0.9 இஸ் ஃபைன் ஐ கெஸ். ஸோ அனாலிசிஸ்லாம் ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இட்ஸ் குவைட் திக். இட்ஸ் குவைட் திக் ஐ கெஸ். ஸோ உங்களுக்கு வேணா கூட நீங்கள் 0.8க்கு கூட மாற்றிக்கலாம், இல்லை 0.65 கூட மாற்றிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பிகாஸ் இது ஜஸ்ட் நம்ம ஹியரிங்க்கு இது ஹெல்ப் பண்ண போகிறது தான். ஸோ இது அவ்வளோ திக்காக இருக்கணும்னு இந்த ரிக்வயர்மெண்ட்டும் இல்லை. பிகாஸ் பீப்புள் வாண்ட் சம் மோர் லைட் திங்ஸ். ரொம்ப லைட்டாக இருக்கணும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரதுக்குன்னு தான் ரொம்ப திக்காக கொடுக்க மாட்டாங்க இயர்ஃபோன்லாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். ஓகே. அண்ட் தென் ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபில்லட் போட்டுக்கலாம் இங்கே. Can go for this. So I'm going for maybe 1 millimeter. Okay, I think 1 millimeter is too much, so I go for 0.4. 0.4 is fine. ஓகே. ஸோ உங்கள் இயர்ஃபோன் ரெடி. இப்போ நம்ம ஒரே ஒரு இதாக மிஸ் பண்ணுறோம். அதாவது என்னன்னு சொல்லுங்கள். எஸ், ஹோல்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம், இல்லைனா சவுண்டு வெளியே வராது. ஓகே. ஸோ லெட்ஸ் மேக் த ஹோல்ஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் மேக் தி ஹோல்ஸ். ஸோ ஹோல்ஸு நம்ம அது மனுக்கு சென்டர் எடுத்துகிட்டு பிசிடியை நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் மேக் த ஃபர்ஸ்ட் பிசிடி, பிச் சர்க்கிள் டயமீட்டர்னு சொல்லுவாங்க. பிசிடி அதாவது ஒரு ஹோல்ஸ் ஒரு ரவுண்டில் சுற்றி இருக்குன்னா அது பேர் தான் பிசிடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மேக் த ஃபர்ஸ்ட் பிசிடி 2.5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் போட்டு வச்சுக்கலாம். So let's start our first circle ஆரம்பிக்கலாம். ஸோ அது மனுக்கு இப்படி ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைனை ஒன்று வரைஞ்சி வச்சுக்கலாம். அதையும் சென்டர் பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வச்சுக்கலாம். alright, so let's start. So circle. Okay, so let's go for 1 millimeter. If you think 1 millimeter is too, if you think 1 meter ரொம்ப கூட இருந்துச்சுன்னா let's make it to 0.5. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், circular pattern. Select the circular pattern. Okay, center point இதை எடுத்துக்கோங்க. So let's make to 5.
ஓகே 5 அதே தான் டி 0.5 ஓகே ஸோ சேம் circular pattern center point is this ஸோ 3 வேணாம் let's go for 10 ஓகே ஸோ திருப்பியும் ஒரு சர்க்கிள் வரீங்க ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு சர்க்கிள்ஸ்லாம் வந்துடணும் நீங்கள் பண்ணோன்னே தென் வாட் ஐம் கோனா டூ இஸ் இது எல்லாத்தையும் இப்போ நான் பேட்ச்லேருந்து மாடலுக்கு மாறிக்கிங்க பிகாஸ் பேட்ச் வேலை முடிஞ்சு ஸோ ஐம் கோனா எக்ஸ்ட்ரூட் ஸோ செலக்ட் ஆல் தி சர்க்கிள்ஸ் யூ ட்ரான் ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டு ஆப்ஜெக்ட் இதை எடுத்துக்கோங்க ஸோ அதிலிருந்து கூட கொஞ்சம் மேலே போய்க்கலாம் ரைட் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கிட்ட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கிடச்சிரும் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹோல்லாம் போட்டோன்னே உங்களுக்கு இந்த இதுக்கு வந்துடும் கரெக்டாக ஸோ உங்களோட இயர்ஃபோன் ரெடி ரைட் ஸோ இந்த ட்விட்டர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ அடுத்த ட்விட்டரில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட் ஓகே ஸ்டே டியூன் டேக் கேர் பாய்